வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 4 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கைவா மற்றும் அகோகி எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. டல்காய் மற்றும் கோட்டிபோவா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. தமன் மற்றும் தாண்டாஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். பனிகாரி மற்றும் கபால் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பிர்குரோஸ், புமிச், சவர் மற்றும் ஹோவா. 1998ஆம் ஆண்டு MS சுப்புலட்சுமி மற்றும் சிதம்பரம் சுப்பிரமணியம் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியர் விசிஷ்ட அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. அப்புறம் சி பாஷன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தின் ஆட்சி CAG அலுவலகம் அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ஸோ இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளி திட்டம் அறிமுகப்படுத்தினோம். யூனியனிடமிருந்து சில மாநிலங்களுக்கு மானியம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 275ல சொல்லியிருக்காங்க. மாநில சட்டசபையின் முதல் இந்திய பெண் சபாநாயகர் ஷானோ தேவி. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் ஓரன் பழங்குடியினரால போலா நாத் சகே தலைமையில சோட்டா நாக்பூர் பகுதியில நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை காளிதாஸ், சிக்கு உற்சவ். இன்னைக்கான திட்டம் இந்திய செமிகண்டக்டர் மிஷன். இந்த திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டிஜிட்டல் விவசாய மிஷன் 2021. பிரதான் மந்திரி ஃபன்பந்து கல்யாண் யோஜனா 2014. காயகல்ப் திட்டம் 2015 சுகாதார அமைச்சகம். 2024 OPCW தி ஹேக் விருது வழங்கிய அமைப்பு இது இந்திய கெமிக்கல் கவுன்சில். G20 உச்சி மாநாடு 2024 போது உலகளாவிய பசி மற்றும் வறுமை கூட்டணி முன்முயற்சி அறிமுகப்படுத்தியவர் யார்? லுலடா சில்வா. 2025 ராணுவ தின அணிவகுப்பை நடத்தும் நகரம் எது? புனே. இந்திய ரயில்வே எந்த மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது? சன்ரக்ஷா. புதுடெல்லியில் பால் விவா முகுத் பாரத் பிரச்சாரத்தை தொடங்கியவர் யார்? அன்னபூர்ணா தேவி. விங்ஸ் இந்தியா விருதுகள் 2024 எந்த விமான நிலையத்திற்கு ஆண்டின் சிறந்த விமான நிலைய விருது வழங்கப்பட்டது? இந்திரா காந்தி விமான நிலையம் டெல்லி, கெம்பிகோடா விமான நிலையம் கர்நாடகா. ராஜீவ்காந்தி விமான நிலையம் இந்திய பயணிய விருதுகள் 2024 சிறந்த விமான நிலைய விருது வாங்கியிருக்கு. GMR ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையம் இந்தியா மற்றும் தெற்காசியாவில் சிறந்த விமான நிலைய விருது வாங்கியிருக்கு. IPL ஏலத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட இளம் கிரிக்கெட் வீரர் யார்? வைபவ் சூரியவம்ஷி ராஜஸ்தான் ராயல்ஸால 1.10 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்காங்க. IPL-இல் அதிவேகமாக 4000 ரன்கள் எடுத்த பேட்ஸ்மேன் KL ராகுல். ஒருநாள் கிரிக்கெட்ல அதிவேகமாக 2000 ரன்கள் கடந்த வீரர் சுப்மன் கில். ஒருநாள் போட்டியில் 50 சதங்கள் அடித்த உலகின் முதல் பேட்டர் மற்றும் T20 வடிவத்தில் 12000 ரன்கள் எடுத்த முதல் இந்தியர் விராட் கோலி. T20 கிரிக்கெட்ல 350 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சஹால். ஆண்கள் ஆசிய கோப்பை 2025 இந்திய நாட்டில் நடக்க போகுது. பெண்கள் T20 உலகக்கோப்பை இந்த வருஷம் 2024 UAE-ல நடந்து முடிஞ்சிருக்கு. 2வது இந்திய கரிகோம் உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? கயானா அப்படிங்கிற நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த இந்திய கரிகாமுடைய முதல் உச்சி மாநாடு 2019 நடந்துச்சு. இந்த கரிகாம் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு 1973 உருவாச்சு. இந்த அமைப்புல மொத்தம் 21 நாடுகள் உறுப்பினரா இருக்காங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 2024 13வது WTO அமைச்சர்கள் கூட்டம் நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்புறம் அடுத்த வருஷம் உலக பாதுகாப்பு காங்கிரஸ் நடத்த போறாங்க. உலக அரசாங்க உச்சி மாநாடு இந்த வருஷம் துபாயில நடந்து முடிச்சிருக்கு. 50வது G7 உச்சி மாநாடு இந்த வருஷம் இத்தாலியில நடந்து முடிச்சிருக்கு. 57வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் லாவோஸ்ல நடந்து முடிச்சிருக்கு. பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த வருஷம் ரஷ்யா நாட்டுல நடந்து முடிச்சிருக்கு. 19வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு 2024 மற்றும் 44வது 45வது ஆசியன் உச்சி மாநாடு லாவோஸ் நாட்டுல நடந்து முடிச்சிருக்கு. COP29 சொல்லக்கூடிய மாநாடு அசர்பைஜான் நாட்டுல ஃபாகுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்து முடிச்சிருக்கு. அப்புறம் G20 உச்சி மாநாடு இந்த வருஷம் பிரேசில் நாட்டுல நடந்து முடிச்சிருக்கு. ஹரியானாவில் பீமா சகி யோஜனாவை தொடங்கியவர் யார்? பீமா சகி யோஜனா அப்படிங்கிறது ஒரு திட்டம். அதை நரேந்திர மோடி ஹரியானா பானிபட்ல ஆரம்பிச்சிருக்காங்க.
எதுக்காக அந்த திட்டம் அப்படின்னு கேட்டா, பெண்கள் வந்துட்டு பெண்களுடைய முன்னேற்றம், வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். அதுக்காக வேண்டி இந்த திட்டம் மூலமா எல்ஐசியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பதவிகளை பெண்களுக்கு அளிப்பாங்க. அதாவது ஒரு விமன் வந்துட்டு ஒரு ஏஜென்ட் மாதிரி வேலை பார்ப்பாங்க. எல்ஐசியில் யாரெல்லாம் பாலிசி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான கமிஷன் பெண்களுக்கு கிடைக்கும். நரேந்திர மோடி ஹரியானால ஜோதிசர் அனுபவ கேந்திர அருங்காட்சியகத்தை திறந்து வச்சிருக்காங்க. அப்புறம் மகாராஷ்டிரால பஞ்சாரா விராசத் அருங்காட்சியகம், வதோதரால டாடா விமான வளாகம், புதுதில்லியில முதலாவது போடோலாந்து மகோத்சவ், சர்பானந்த சோனோவால் வந்துட்டு ஒடிசால ஆயுஷ் தீக்ஷா மையத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. கிஷன் ரெட்டி வந்துட்டு சித்திப்பேட்டையில கோமுரவள்ளி ரயில் நிலையத்தை திறந்து வச்சிருக்காங்க. எம்மா மிக்கியோன் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? சுமின், ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த நீச்சல் வீரர். இப்ப ரீசெண்டா அவரோட ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கிரிக்கெட் வீரர் கொலின் முன்ரோ, கேதர் ஜாதவ், டேவிட் வார்னர், ஷிகர் தவான், டேவிட் மலான், மொயின் அலி, மேத்யூ வேட், டிம் சௌத்தி, விருத்திமான் சாகா. இந்திய ஹாக்கி வீரர் பிரேந்தர் லக்ரா, எஸ்.வி. சுனில், டீப்கிரே செக்கா, ராணி ராம்பால். டென்னிஸ் வீராங்கனை செரினா வில்லியம்ஸ், ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடல், பிரணேஷ் குன்னேஸ்வரன். பின்வரும் சேர்மங்களில் எது நார்வேயின் சால்ட்பீட்டர் என்று அழைக்கப்படுகிறது? கால்சியம் நைட்ரேட்.